நான் இல்லைண்ணே. அகில இந்திய அளவிலே இன்று நடைபெறுகின்ற லாரியில் வேலைநிறுத்தம் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்க இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். லாரி உரிமையாளருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பதை மத்திய அரசு உணர வேண்டும். மத்திய அரசு விதித்திருக்கின்ற சுங்க வரிகள் எல்லாம் மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தொழிலிலே பெரும் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாட்டில் உள்ள 34 சுங்கச்சாவடியிலே வசூல் எல்லாம் காலாவதி முடிந்துவிட்டது, வசூல் செய்கின்ற காலம் முடிந்துவிட்டது. அதை மீண்டும் 15 ஆண்டுகளுக்கு நீடித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று ஓடுகின்ற பழைய வண்டிகளுக்கெல்லாம் ஏபிஎஸ் பிரேக்கும் ஸ்பீடு கண்ட்ரோல் கிட்டும் மாட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனுடைய விலை ஏறத்தாழ 76,000 ரூபாய் ஆகின்றது. ஓடிக்கொண்டிருந்த லாரியினுடைய விளைவோ மதிப்போ இன்றும் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரை தான் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே மத்திய அரசுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் ஓடுகின்ற லாரி உரிமையாளர்களையும் தொழிலாளர்களையும் காப்பாற்றுவதற்கு மத்திய அரசு இதை மறுவழிசை செய்ய வேண்டும். அதேபோல் சர்வீஸ் டாக்ஸ் சேவை வரி என்ற ஒரு வரியை விதித்திருக்கின்றார்கள். அதை பொருள் விற்பவர்களிடத்திலும் வாங்குவதிடத்திலும் தான் அவர்கள் வசூலிக்க வேண்டுமே தவிர, நாங்கள் எடுத்து செல்கின்ற பொருட்களை லாரி வாடகைக்காக எடுத்து செல்கின்றோம், எங்கள் இடத்திலே வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். கரூர் மாவட்டத்திலே ஏறத்தாழ 2000 லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, 600 மினி லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் வேலைநிறுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் ஒன்றுக்கு கரூர் மாவட்டத்திலே சுமார் 10 கோடி மதிப்புள்ள பொருள் எல்லாம் தேக்கமடைந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய விளைவு தொழிலாளர்கள் வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விலைவாசி உயர்வுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மத்திய அரசு உணர வேண்டும். தமிழக அரசுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். தமிழக முதல்வர்கள் இதை தலையிட்டு மத்திய அரசை வற்புறுத்தி வேலை நிறுத்தத்தை விரைவாக முடிவு கொண்டுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே கரூர் மாவட்ட தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.